கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆண்டவர் நல்லவர்னு சொல்றீங்க? ஆமென். கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமென். இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படத்தக்கதாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தினால் அன்பாய் வாழ்த்துகிறேன். ஆன்லைனில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் அன்பாய் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம் மத்தியிலே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை மேலானது, மாறாத கிருபை, தயவுள்ள கிருபை. அந்த தயவுள்ள கிருபை, அந்த மகிமையான கிருபையை போற்றும்படியாக, ஆராதிக்கும்படியாக ஒவ்வொரு ஆராதனையும் ஏன் விசேஷமானதுன்னா, அந்த ஆராதனையில் தேவன் வருகிறார், அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் வெளிப்படுகிறது. ஆகவே எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா கைகளை உயர்த்தி இந்த ஆராதனை கர்த்தருடைய கைகளை ஒப்பு கொடுத்து, தேவன் நல்லவர். இந்த ஆராதனை நேரங்கள் என்பது என்ன அப்படின்னா, தேவாதி தேவன் பூமியில வந்து நம் மத்தியில் உலாவுகிற நேரம். ஆமென். அவருக்கு பெரிய இடம் இருக்கிறது. பரலோகம் என்கிற பரிசுத்தம் உள்ள பாவமில்லாத ஒரு மகிமையான ஒரு இடம் இருக்கு. ஆனா அந்த இடத்தை விட்டுட்டு வெளிப்படுத்தல சொல்றாரு, மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அந்த தேவனை நாம் உயர்த்துகிறோம். கண்களை மூடி எல்லாரும் எங்களோடு இணைந்த ஆண்டவர் ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே. நெருக்கடி வேளையில் புகழிடமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே, போற்றுகிறே. ஓடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதமானவரே, எல்லாருமாய் சேர்ந்து நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே.
உள்ளத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னத மாணவரே. எல்லாருமா அவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? எல்லாருமா எல்லாருமா கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை விடாதேயும். உன்னத மாணவர் எல்லாரும் ஒரு குரலாய் ஆண்டவருடைய நாமத்தை நீதான் கைகளை உயர்த்தி ஆண்டவரை worship பண்ணலாம், ஆராதிக்கலாமா? அவர் உன்னதமான தேவன், அவர் அல்லேலூயா. அவர் நம்முடைய உறைவிடமானவர். உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உன்னத மாணவரே, என் உறைவிடம் நீதானே. ஆண்டவரே, உன்னதமானவர் 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 உன்னதமான தேவனவர். ஹல்லேலூயா. நீதானே. எல்லாரும் சேர்ந்து உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உன்னதமான தேவனவர். ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஏன் ஆண்டவர் துதிக்கிறோம்? ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனுடைய கையில் கொடுக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்கள் ஆராதனையை கனம் பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை முழுவதுடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்வதாக. தேவ ஜனங்கள் மேல் உம்முடைய விடுதலையின் வல்லமை, ஆராதனையின் வல்லமை, ஆண்டவரே வசனத்தின் வல்லமை ஊற்றப்படத்தக்கதை நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென். ஏன் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், ஏன் துதிக்கிறோம்? உன்னதமான தேவன். தாவீது எழுதும்போது எழுதுகிறார், உன்னதமானவுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலிலே தங்குகிறான். அதனால்தான் வேதம் சொல்லுகிற அக்கினி கூடாக நடந்தாலும் என்ன செய்யல, வெந்து போகல. ஏன் வெந்து போகலன்னா அந்த உன்னதமானுடைய மறைவு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில் தூக்கி போட்டப்ப அவருடைய சரீரங்கள் பாழாகல. அவங்க சரீரம், அவருடைய தலை முடி கூட கருகலங்க. எப்படி அதை நம்ம அதை வார்த்தையால சொல்லிட்டு போறோம், இல்ல அது எப்படி சாத்தியம்? how to possible எப்படி அது சாத்தியம்? இந்த தலைமுடி ஒரு சின்ன நெருப்பு பட்டா கூட பொசிடும். ஆனா ஏன்? உன்னதமானுடைய மறைவு, சர்வ வல்லவுடைய நிழல். நான்காவதாய் தேவ சாயலுக்கு, தேவ புத்திரரை சாயலுக்கு ஒப்பான ஒருவர் உள்ளே உலாவிக்கொண்டு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன்னதமானுடைய நோக்கி பாருங்க. ஆமென். ஆராதனை என்று அவர் நோக்கி பார்ப்பதுதான், அவரை துதிப்பதுதான், அவர் முகத்தை பார்ப்பதுதான் ஆராதனை. ஆமென். அதுதான் worship. அல்லேலூயா. அக்கினியில நடந்திருக்கலாம், அல்லது பலவிதமான சிங்கத்தின் கெபிகளை போல இருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலைக்கு எங்க விடுதலை அப்படின்னா, நான் ஆராதிக்கும் பொழுதே விடுதலை. அல்லேலூயா. நான் துதிக்கும் பொழுது விடுதலை உண்டாகிறது. ஆமென். நான் ஆராதிக்கும் போது விடுதலை உண்டாகிறது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், அல்லேலூயா அல்லேலூயா. உங்க கிருபை எங்களை விட்டு விலகவில்லை இமைப்பொழுதும்.
ஒரு நாள் விலகாத அந்த கிருபை. அல்லேலூயா. அதனால்தான் இந்த பக்தன் சொல்லும் போது எங்கள் தேவன் எங்கள் ராஜா என்றெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் உற்சாகமா ஆமென். நல்லவர். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மொழி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ. கைகளை தட்டி சொல்லுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. இந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. இந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை. எல்லாரும் சேர்ந்து போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, எங்கள் கன்மலை நீ. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீ. புது இதயம் தந்து விட்டீ. தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினால் செய்து விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ. நம்முடைய தேவன் அவர், நம்முடைய ராஜா அவர். ஹல்லேலூயா. எங்கள் தேவன், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீர். கொண்டாடுவோம் உடைய நாமத்தை. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா.
உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகளப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீர். worship பண்ணலாமா? கர்த்தரை ஆராதிப்போம். எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை, அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஏன் அவர் ஆராதிக்கிறோம்? ஆமென். அவர் எங்கள் தேவன். ஆமென். சொல்லுங்க, எங்கள் தேவன். எலியாவின் தேவனை குறித்து வேதம், எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அன்றைக்கு எப்படி கர்த்தர் ஆராதிச்சாங்கன்னா, எலியாவின் தேவன் நம்முடைய தேவன் என்று சொன்னாங்க. ஏன்னு சொன்னா, அந்த அற்புதங்கள் நடந்தப்ப, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தப்ப, 1 ராஜாக்கள் வாசிக்கிற பொழுது 18வது அதிகாரத்தில் வானம் திறக்கப்பட்ட அக்கினி, உடனே எல்லாரும் சொல்றாங்க கர்த்தரே தேவன் என்று சொல்லி முழங்குகிறார்கள். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால அந்த வார்த்தை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அதே வார்த்தை தான். ஆமென். 1 ராஜாக்களை வாசிக்கும் பொழுது 18வது அதிகாரத்தில் நீங்க 37வது வசனம் 38வது வசனம் படிச்சீங்கன்னா, இட்ஸ் a very interesting word. அந்த 37 பாருங்க, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும், இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் ஜெபம் பண்ணுகிறார். அதற்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதன். ஆனா இந்த ஜெபம் பண்ண உடனே அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இந்த வசனத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 39வது வசனத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்பர விழுது, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். When see the miracles, நான் தேவனுடைய மகிமையை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, கர்த்தரை உயர்த்த ஆரம்பிப்பாங்க எல்லா ஜனங்களும். கர்த்தரை நான் சொல்றேன், இந்த அக்கினி மயமான தேவன் இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படும். ஆமென். அக்கினி ஊற்றப்படும். அதை நீங்க என்ன செய்யணும்? எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எத்தனை சொல்லுவீங்க? கர்த்தரே தேவன் என்று முழங்கினாங்க. நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அவர்தான் போற்றப்படக்கூடியவர், கண்மலையானவர். அல்லேலூயா. ஆனாதான் வேதம் சொல்லுது, என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. தாவீது எழுதும் போதெல்லாம் என் கண்மலை, என் கோட்டை, என் நம்பிக்கை, என்னுடைய அடைக்கலம், நான் நம்புகிற துருகம், என்னுடைய கேடகம், இப்படிலாம் ஏன் பாடுறார் அப்படின்னா, அதுதான் அதனாலதான் அல்லேலூயா. அதனாலதான் என் பலனாகிய கர்த்தாவே. எல்லாரும் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் காண விரும்புகிறோம், உம்முடைய வல்லமையை காண விரும்புகிறோம், உம்முடைய கிருபையை காண விரும்புகிறோம். எப்ப காண முடியும்? அவரை துதிக்க துதிக்க துதிக்க, அவர் வல்லமையை போற்ற போற்ற போற்ற, எப்படி எதை காண்போம்? அவருடைய மகிமையை காண்போம். இன்னைக்கு தேவ மகிமையை காண முடியாம ஸ்ட்ரகிள் பண்றது காரணம் தெரியுமா? மனதார அவரை துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், காப்பாற்றும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், உயர்ந்த அடைக்கலம், என் பலனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க, நான் உம்மில் அன்பு கூறுவேன், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். எல்லாருமே சேர்ந்து, பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன், பலனாகிய
கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், காப்பாற்றும் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் கோட்டை, ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், காப்பாற்றும் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உங்கள் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உங்கள் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, கைகளை தட்டி ஆராதிப்போம். கூறுவே, சேர்த்து பாடுங்க பார்க்கலாம். ஆகிய கர்த்தாவே, கூட பாடுங்க எல்லாரும் சேர்த்து. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உங்கள் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி பலனாகிய எல்லாருமாய் சேர்ந்து கொண்டாடுவோம். அவருடைய பலன், அவருடைய பலன், அவர் எனக்கு பலன், அவர் என்னுடைய பலன், அவரிலே அன்பு கூறுவேன். எல்லாருமாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தாவே, நான் உங்கள் அன்பு கூறுவேன். சத்தத்தை உயர்த்தி, அவர் நம்முடைய பலன், அவர் நம்முடைய பலன், அவர் நம்முடைய பலன். தேவன் நம்முடைய பலனாயிருக்கிறார். அவர் நமக்கு பலன் அளிக்கிறவர். அவர் நம்முடைய பலன். தேவன் என்னுடைய பலன். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன். அவர் எனக்கு பலனானவர், அவர் எனக்கு பலனானவர். ஆமென். அவர் நம்முடைய பலன். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய வல்லமை. ஆமென். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா. இந்த பாட்டு எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. ஆமென். டாக்டர் ஆலன் ஜோசஃபுடைய பாட்டு தான். ஆமென். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா. எத்தனை காலங்கள், எத்தனை சூழ்நிலை, எத்தனை வெள்ளங்கள், எத்தனை பெரிய பேரிடர்கள், எத்தனை. நேற்றைக்கு பகல் நேரத்தில் தாய்வான் மியான்மரில் ஒரு பெரிய பூகம்பம். 7.7 லிட்டர் அளவுகோல். பூமி எல்லாம் அதிர்ந்து ஜனங்கள்லாம் வேதனையில் எல்லா பில்டிங். ஆனா இப்படி எத்தனை ஆபத்துக்கள் நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்து இருக்குது. ஆமென். இந்த ஜனங்களுக்காக பாரப்படணும், ஜெபிக்கணும். ஆனா நான் சொல்றேன், இப்படி எத்தனை ஆபத்துகள். ஆனா எப்படி தெரியுமா? ஏன் பலத்தினால இல்ல, ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா இருந்தீர் இருக்குது. நான் சொன்ன இருந்தார்.
இருந்தீரின் போட்டிருக்கிறதுல. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா இருந்தார். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தவர். ஆமென், தப்புவித்தவர். இந்த ஆராதனை கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ கரம். ஹல்லேலூயா. தப்புவிக்கிற ஒரு கரம். நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என் பலனாகிய கர்த்தாவே. இதை சொல்லுங்க. ஆமென். நான் பலவீன, எனக்கு பலவீனமா இருக்குது, எனக்கு வியாதியா இருக்குது. இதை சொல்லிட்டே இருக்காதீங்க. நீ சொல்ல வேண்டியது என் பலனாகிய கர்த்தாவே. இதை சொல்லி பாடுங்க. நான் உம்மில் அன்பு கூறுவேன். எத்தனை இப்படி சொல்றீங்க? அதனால்தான் பலவீனன் கூட தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. இந்த ஆராதனை நேரத்தில் உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறுகிறது. பலவீனனை பலவானாய் தேவன் மாற்றுகிறார். ஆனா அதற்கு ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வைக்கணும். என்ன தெரியுமா? என் பலனாகிய கர்த்தாவே. இந்த வார்த்தையை சொல்லி நான் உம்மில் அன்பு கூறுவேன், என் கண்மலையானவர். ஹல்லேலூயா. அதை சொல்ல இந்த பாடலை அறிக்கை பண்ண தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமையும் ஒரு ஊற்றம் உண்டாகிறத கவனிக்கிற. என் பலன் சொல்லுங்க. ஆண்டவர் என்னுடைய பலன். ஹல்லேலூயா. அப்படியே ஜெப பாடலாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நம் கர்த்தர் கொடுக்கிற நேரம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். இப்ப தேவனுக்கு கொடுக்கிற நேரம் இதே பாடலை பாட போறோம். இதே பாடலை பாடி கர்த்தர் காணிக்கை செலுத்த போகிறோம். தேவ பிள்ளைகள் உங்கள் காணிக்கைகளை கைகளில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தூரத்துலேருந்து பார்க்குறவங்க, ஆன்லைனில் பார்க்குறவங்க இந்த கூகுள் பே வரும், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வரும், நீங்கள் விதைக்கலாம். அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்காளராக விதைக்கிறவர்களாக உங்களை கர்த்தர் ஏவுவாரானால் நீங்கள் அந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் தேவனுக்கு பலி செலுத்தலாம். தொடர்ச்சியை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிற நாம் இடம் வாங்க வேண்டிய அந்த காரியங்கள், கட்ட வேண்டிய பணிகள், இடம் வாங்கி நமக்கென்று ஒரு பெரிய ரிவைவல் ப்ராஃபட்டிக்கல் சென்டர், ஆமென், எழுப்புதல் தீர்க்க தரிசன மையம், அல்லேலூயா, இதை உருவாக்க கட்ட கர்த்தர் கிருபை தருவாராக. அதற்கான தேவைகள், இடம் வாங்க வேண்டிய ஏராளமான லட்சங்களை சொல்லியிருக்கிற 1200 பீப்புள் நமக்கு தேவை, அதை விட அதிகமாய் தேவை. ஆனால் குறித்த அந்த காரியங்களை வாங்குவதற்கு 1200 பேர் தேவை. ஏவனா ஆண்டர் எப்படி ஏவனாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஆமென். ஒரு ஃபேமிலி ஒருத்தர் 5000 இந்த ஊழியத்திற்கு அந்த காரியத்துக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதை பார்க்கல ஜெபம் முக்கியமானது. கர்த்தர் உங்களை ஏவினார், எப்படி ஏவுகிறாரோ, எப்படி நடத்துகிறாரோ அப்படி நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். அதற்காக ஜெபிக்க மறந்துடாதீங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லி கர்த்தரை ஆராதிக்க போறோம். கர்த்தர் கொடுக்கிற நேரம். அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா இருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா இருந்தீர். விசாலமான இடங்களில் என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடங்களில் என்னை கொண்டு வந்து தப்புவித்தீர். என் பலனாகிய பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உங்கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன்.
பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், காப்பாற்றும் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, நீரெந்த கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், காப்பாற்றும் கேடகம், விடுவிக்கும் கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே. பலனை கொண்டாடலாமா? அவர் பலனை கொண்டாடுவோம், அவர் பலனை கொண்டாடுவோம். கர்த்தாவே என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய ஆமென். பலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒரு பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. உடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டுமல்ல, நாம் இந்த தரிசனங்கள் நிறைவேற, திட்டங்கள் நிறைவேற ஒரே ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி இந்த நாளில் நேரம் இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு நிமிடம் 2 நிமிடம் ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீர் எங்கள் கையில் தந்திருக்கிற தரிசனங்கள், திட்டங்கள், அந்த மாபெரும் காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றத்தக்கதாக, ஆண்டவரே நீர் செய்து முடிக்கத்தக்கதாக, ஆமென், நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்தரத்தக்கதாக, ஹல்லேலூயா, செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாகும்படி எங்களை நீர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. தேவனே, நீர் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய தரிசனங்கள் நிறைவேறுவதாக, உம்முடைய திட்டங்கள் நிறைவேறுவதாக. தேவ திட்டங்கள், தேவ தரிசனங்களை நிறைவேற்றுகிற உம்முடைய கரம் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. பார்க்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. தேவனே, உம்முடைய திட்டங்கள் நிறைவேறட்டப்பா. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தயவு நிறைவேறுவதாக. அப்படி நீ செய்ய போகிறதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீர் தொடர்ந்து உடைய ஜனங்கள் கிருபையாய் இரக்கம் உள்ளவராக, தயவுள்ளவராக, காருண்யம் உள்ளவராக, ஆண்டவரே போதுமானவராக, ஆமென், கிருபை உள்ளவராய் வெளிப்படத்தக்கதை ஜெபிக்கிறோம். காணிக்கைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தந்தவுடைய ஜனங்களை இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிப்பீராக. உன்னதமான அனுபவங்களுக்கு அவர் தந்ததை பார்க்கிலும் திரும்ப அவர்களுக்கு தேவன் பல ஆயிரங்களை தந்து பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வதியும், அதை பிட்டு கர்த்தர்களுக்கு தருவீராக. உடைய ஆசீர்வாதங்கள் உடைய வசனத்தில் தான் உண்டு ஆண்டவரே, உடைய வார்த்தையில் தான் உண்டு ஆண்டவரே. அந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். உடைய அப்பத்தை பிட்டு கொடுப்பீராக. அப்படி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் இயேசு நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிற அவருடைய பிரசனம் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம மத்தியில் கிரியை செய்வார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து
ஊழியங்களுக்காக மற்ற காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. கர்த்தர் இந்த வாரம் இருக்கிற எல்லா கூட்டங்களையும் வாட்ஸ்அப்பில் பார்க்குறவர்கள், இந்த வாரம் இருக்கிற கூட்டங்கள் வெள்ளிக்கிழமை சென்ட்ரல் சிஎஸ்சி சபையில் கூட்டங்கள் இருக்கிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த சிலுவை தியான கூட்டங்கள் எங்கெல்லாம் பிரசங்கிக்க போகிறோம், அங்கெல்லாம் தேவ பலன் என்னை ஆளுகை செய்யட்டும். இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து சில காரியத்தை இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வர தேவன் உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே மிக முக்கியமான ஒரு நிருபம் கலாத்தியர் நிருபம். அந்த நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். இதை இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். இந்த வசனத்தை நாம் சிலுவையை பற்றி இந்த உபதேசம் அல்லது சிலுவையை பற்றியதான இந்த காரியங்கள் பல நூற்றாண்டுகளாக, ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. சிலுவையின் மேன்மை, சிலுவையில் வருகிற அந்த வல்லமை, சிலுவையின் செய்திகள். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா சபைகளில், நிறைய சபைகளில் 40 நாட்கள் சிலுவை தியான கூட்டங்கள், தொடர்ந்து சிலுவையின் உபதேசம். ஏன் இந்த சிலுவை அவ்வளவு முக்கியமானது? சிலுவையை தவிர்த்து கிறிஸ்துவத்தை நம்மால் ஆராதிக்கவே முடியாது. சிலுவை என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த சிலுவையை விட சிலுவையில் நமக்காய் அடிக்கப்பட்ட ஆண்டவர், அவருடைய வல்லமை, there is a power of cross. இந்த தேவனுடைய சிலுவையின் வல்லமை என்பது சாதாரணமான ஒரு வல்லமை இல்லை. எல்லா வல்லமைகளை பார்க்கிறோம். இந்த சிலுவையின் அந்த 6 மணி நேரம் ஆண்டவர் அந்த இடத்துல மேகமெல்லாம் காரிருள் வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவாலயத்தை திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடைபெற ஆரம்பிக்கிறது. தேவ சபையே, ஆனால் இன்றைக்கும் சிலுவை வீணாய் போய்விட்டது. அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், சிலுவை வீணாய் போகாதபடிக்கு என்று எழுதுகிறார். இந்த நாட்கள் இந்த வசனத்தை உற்று கவனியுங்கள். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இந்த 20வது வசனத்தை நீங்கள் நன்றாய் கவனிக்க 3 காரியத்தை அங்கே ஆண்டவர் சொல்கிறார். முதலாவதாக சொல்கிறார், கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இன்றைக்கு நாம் சிலுவையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லது இன்னும் ஏப்ரல் மாதம் வந்தவுடனே புனித வெள்ளி தொடங்க போகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தியானங்களை செய்து கொண்டிருக்கிறோம், காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரங்களும் கூட்டங்கள். பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், இந்த 2வது அதிகாரத்தில் கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்ட. சிலுவை என்பது ஏதோ ஒரு அவமான சின்னமா அன்றை கருதப்பட்டது. ஏன்னு சொன்னா இயேசுவை அவமானப்படுத்தினாங்க. 53வது ஏசாயா தீர்க்கதரிசியில காரி உமிழப்பட்டார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக நம் பாடுகளை சுமந்தார். அவர் மேல் துக்கங்களை சுமங்கப்பட்டு இலைக்களை போல வறண்ட நிலத்தில் இருந்த துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதது இருந்தது. ஏசாயா அது எழுதும்போது அப்படி எழுதுகிறார், அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணி. இதெல்லாம் சிலுவை ஏன் அவமான, அது புனித சின்னமா மாறிச்சு. அவமானப்படுத்ததான் அதை செஞ்சாங்க. தேவனை அவமானப்படுத்த, இரட்சகரை அவமானப்படுத்த, ராஜாவை அவமானப்படுத்த அந்த சிலுவைக்கு மேல் எழுதினார்கள், இவர் யூதர்களுக்கு ராஜா. அது ஒரு கேலி பொருளாக அல்லது ஒரு கிண்டலாக
ஆனா அந்த சிலுவை, இந்த அவமான சிலுவை என்னவா மாறிச்சுன்னா, அந்த சிலுவை மகிமையின் சிலுவையா மாறிச்சு. நான் சொல்றேன், இந்த சிலுவையை பற்றி பேசும்போது சொல்றேன், என்ன அவமான சூழ்நிலை வந்தாலும் சரி, சிலுவையின் வல்லமை உங்க வாழ்க்கைக்குள் வருமானா? ரட்சிப்பின் வல்லமை, அது இந்த சிலுவையில் செய்த மிகப்பெரிய காரியம் தான் ரட்சிப்பின் வல்லமை. இன்னும் திரளான ஜனம் ரட்சிக்கப்படல. நம்ம நினைக்கிறோம் 50,000 பேர் ஒரு சபையில் இருந்தா நம்ம நினைக்கிற பெரிய கூட்டம். இல்ல, நம்ம கணக்கு அது மேல இருக்க கூடாது. 40,000 சபையில் இருக்கிறது சந்தோஷம். ஆனா இன்னும் ஏராளமான ஜனம் ரட்சிக்கப்படல. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்னும் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படாம தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளக்கூடாது எத்தனையோ ஜனங்கள் உண்டு. இவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிற மிகப்பெரிய ஒரு வேலையை தான் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய வேலையை. அல்லேலூயா. ஒரு உன்னதமான தேவன் அவரை சிலுவையில் கொண்டு வைக்கும் போது என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டா, அவமானப்படுத்தும்படி. அதனால்தான் ஏசாயால 53 படிச்சீங்கன்னா அந்த 3வது வசனத்தை கவனிச்சா, அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். இதை ஒன்னு எடுத்து பிரசங்கம் பண்ணா 40 வருஷங்களோட பேசலாம். அவ்வளவு செய்திகளை இந்த சிலுவைக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தார், பாடுகளை அனுபவித்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்ப பவுல் எழுதும்போது எழுதுகிற வார்த்தை, முதல் வார்த்தை என்ன? கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்ட. நம்ம சிலுவையை சபைகளை பார்க்கிறோம், அல்லது கிராஸ் சிலுவை அழகா, ரொம்ப நல்ல அழகா கோல்டுல கூட கிராஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க, தப்பு இல்லை. இன்னும் சிலுவை பல விதங்களில் உயரமான இடங்களை, மலைகளுக்கு மேலாக எல்லா இடத்துக்கும் மேல சிலுவையை வச்சு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, அதெல்லாம் நல்லதான், அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லல. எங்கப்பா சில இடத்துல பார்த்தா மலைகளுக்கு மேல சிலுவை வைக்கப்பட்டிருக்கோம். யாரோ ஒரு கிராமத்துல போனா மலைக்கு மேல ஒரு சிலுவை வச்சிருப்பாங்க. நிறைய இடங்களை பார்த்திருக்கிறேன். அது ஒரு அடையாள சின்னமா மாறிடுச்சு. ஆமென். கிராஸ் அவங்க நினைச்சாங்க, இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்த ரோமாபுரி, இந்த ரோம் எம்பையர்ல என்ன நினைச்சாங்கன்னா, அது ஒரு அவமான சின்னமா. ஆனா அவங்க நினைக்கல, அது அப்படியே சேஞ்சா மாறிடுச்சு. சிலுவையை பற்றி சொல்லும்போது எக்ஸ்சேஞ்ச். எனக்குரிய எல்லாத்தையும் சிலுவையில் எடுத்துட்டு அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை என் மேல வச்சுட்டாரு. எக்ஸ்சேஞ்ச். சில நேரத்தில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் சொல்றோம் இல்லையா? உங்க பழைய பொருளை கொண்டு வந்து கொடுத்தா அது கொஞ்சம் ரேட்டுக்கு எடுத்துட்டு புதுசா சில பொருட்களை வாங்கலாம். அதை பாதி விலைக்கு நாங்க வாங்கிறோம். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை என்பது ஒரு எக்ஸ்சேஞ்ச். அந்த சிலுவை நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஏன் மேல இந்த சாபம், புறக்கணிக்கப்பட வேண்டியது நான் தான், அசட்டை பண்ண வேண்டியது நான் தான், துக்கமா இருக்க வேண்டியது நான் தான், பாடுகள் அனுபவிக்க வேண்டியது நான் தான். ஆனா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதை எல்லாத்தையும் தன்மேல் சுமந்து கொண்டார், தன்மேல் பொறுத்து கொண்டார். அல்லேலூயா. அவருக்குள் இருந்த ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், அவருக்குள் இருந்த மகிமை, அவருக்குள் இருந்த சுகம், அவருக்குள் இருந்த அந்த வல்லம். அதனால்தான் அவர் தழும்புகளினாலே நாம் சுகமாகிறோம் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. அவர் தழும்புகளால், ஏன் சொன்னா அவருக்குள்ள வியாதிகள் இல்லை, அவர் தழும்புகளினால் நான் சுகம். என்ன தழும்பு? சிலுவையின் காயங்களுடைய தழும்புகள். நான் சொல்றேன், சிலுவையை அவமானமா நினைச்ச அந்த ஜனங்களுக்கு முன்னாடி அதை மகிமையா மாத்தினா. நான் சொல்றேன், இந்த செய்தியை கேட்டுக்கிற உங்க வாழ்க்கையில சிலுவையின் வல்லமை வருமானால், சிலுவையின் அற்புதங்கள் வருமானால், நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை என்ன பிரச்சனை, என்ன அவமானமா இருந்தாலும், நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சிலுவை உள்ள அந்த சிலுவையின் வல்லமை, அந்த சிலுவையின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வருமானால், நான் சொல்றேன், எல்லாம் தலைகீழா மாறும், எல்லாம் மாறும். ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த
இயேசு ராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அல்லேலூயா. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப கலாத்தியர்ல இந்த இயேசுவை ஏற்றுக்கொள், அதுதான் ரட்சிப்பின் வல்லமை. அப்ப கலாத்தியர்ல பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடன் கூட நான் என்ன செஞ்சிட்டேன்? சிலுவையில் அறையப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தல. அதுக்கு அடுத்தது சொல்றாரு, நான் அல்ல. அப்ப முதல் அனுபவம் இதுல 3 காரியத்தை சொல்றாரு. கலாத்தியர் 2:20 3 காரியத்தை சொல்ற. இந்த 3ஐயும் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். நம்பர் 1, முதலாவது என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் நான் அறையப்பட்டேன். 1 கொரிந்தியர் 1:18 நீங்க வாசிங்கன்னா, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறதா. இந்த சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறதுக்கு எப்படி இருக்குதா? பைத்தியமா இருக்குது. ஆனா இன்னைக்கு சிலுவையை பத்தி, கிறிஸ்துவத்தை பத்தி இன்னைக்கும் நிறைய பேர் புரியாதவங்க, நிறைய பேர் அறியாதவங்க, அவங்க இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொன்ன சிலுவையை பற்றி உபதேசம் அவர்களுக்கு எப்படி இருக்குதா? பைத்தியம் போல, கெட்டு போகிறதுக்கு பைத்தியம் போல இருக்குதுங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அது சாதாரணமான பலன் அல்ல, அது தேவ பலன். ஹல்லேலூயா. அந்த பலனை தான் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அந்த பலனை தான் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி மாறுகிறதுனா தேவ பலனாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. தேவ பலனா மாறுது. தேவ சபை இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த சிலுவையை பற்றி உபதேசம் எப்படின்னு கேட்டா, அது மற்றவர்களுக்கு ஒருவேளை பைத்தியமா இருக்கலாம், மற்றவர்களுக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம், மற்றவர்களுக்கு ஒருவேளை அது தெரியாம இருக்கலாம். ஆனா நமக்கு அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு அது அப்படி இல்லை. நிறைய நேரத்தில் அதனாலதான் இந்த சிலுவையை பற்றி பேசும்போது ரட்சிப்பை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவன் உனக்கு நிகரானவன் யார்? அப்ப கலாத்தியர் சொல்லும் 3 காரியத்தை சொல்லுகிறார். 1, சிலுவையிலே நான் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில் கூட அறையப்படுகிற அனுபவம். சிலுவையை வெளியே பார்த்து கொண்டாடுகிறது இல்லை, வெளியே பார்த்து பேசிட்டு போறது இல்லை. அல்லேலூயா. வெளியே பார்த்துட்டு ஏதோ சிலுவை அல்லது குட் ஃப்ரைடேக்கு போயிட்டு வந்தேன் நானு அப்படி சொல்லிட்டு போற காரியம் அல்ல. சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோடு கூட சிலுவையில் அறையப்படத்தக்கதாக நான் நினைக்கிறேன். இன்னும் இது நடக்கலங்க. இந்த காரியம் இன்னும் தேசத்து இந்த காரியம் இன்னும் நடக்காதனால தான் பிரச்சனைகள், நடக்காதனால தான் போராட்டம். சிலுவையை பற்றி உபதேசம் ஏன் எனக்கு பலனா மாறல? ஏன் சிலுவையில் இந்த வல்லமை இன்னும் எனக்கு ஆசீர்வாதமாக மாறல? சிலுவையில் சிந்தின ரத்தம் ஏன் இன்னும் எனக்கு அற்புதமா மாறலன்னு கேட்டா, பவுல் சொல்லுகிறாரே, கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன். கலாத்தியர் 2:20 பாருங்க. அந்த வசனத்தை தான் நான் மையமா பேசிட்டு இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டோமா? சிலுவையை பற்றி கொண்டாடுகிறோமே, சிலுவையை பற்றி பேசுகிறோமே, சிலுவையில் அறையப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டோமா? கலாத்தியர் 5 வாசிங்கன்னா, 5:23 வசனம் வாசிங்கன்னா, 5:23 பாருங்க. கிறிஸ்து உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் ஆசை இச்சைகளையும், கலாத்தியர் டிஸ்பிளேல போடுங்க பாக்கலாம். கலாத்தியர் 5:23 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். 24 கலாத்தியர் 5:24 கிறிஸ்து உடையவர் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கலாத்தியர்ல அவர் 5வது அதிகாரத்தில் எழுதிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற சூழ்நிலை, அந்த சபையுடைய சூழ்நிலையை பார்த்து எழுதுறாரு.
கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம், தேவனை துதிக்கிற கூட்டம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா இல்லைங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் ஆசை இச்சைகளும் எங்க ஒப்பு கொடுத்திருக்காங்கன்னா சிலுவையின் மேல. சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. இன்னும் பல ஆண்டுகளை, இன்னும் நூற்றாண்டுகளா இருக்குது. இத்தனை ஆண்டுகளா நின்றுட்டு இருக்கிறோமே, இத்தனை ஆண்டுகளா சிலுவையை பற்றி பேசிட்டு இருக்கிறோமே. ஆனா நம்முடைய ஆசைகளையும் மாம்ச இச்சைகளையும் சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்துட்டோமா? ஹல்லேலூயா. இன்னும் சிலுவையில் அறையப்படாத அல்லது நம்முடைய மாம்சத்தை, கிறிஸ்துவுக்கு என்ன மாம்சம் சாகணும், எப்படி சொல்ல வரனா சுயம் சாகணும். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 7வது வசனம் பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கன்னா அங்க ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7, தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், தம்மை தாமே வெறுமையாக்கினார். சிலுவையில் என்ன செஞ்சார் அப்படின்னா வெறுமையாக்கினார். சிலுவையின் உபதேசம் என்னங்க? பிலிப்பியர் 2 நீங்க படிச்சு பாருங்க. அதுதான் சிலுவையின் உபதேசம். சிலுவையின் உபதேசம் கெட்டு போன பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்பட்டு நமக்கு தேவ பலனா இருக்குது. சிலுவையின் உபதேசம் என்ன? சிலுவையின் உபதேசம் என்ன? ஏன் சிலுவையை அவர் சுமந்தார் அப்படின்னா தம்மை தாமே வெறுமையாக்கினார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? நம்மை வெறுமையாக்குகிற அனுபவங்கள், அல்லது ஆண்டவரே நான் அல்ல. இந்த வெறுமை என்ன தெரியுமா? நான் அல்ல. அந்த சிலுவைக்கு போகும்போது ஆண்டவர் சொல்கிற செய்தி என்னன்னா நான் ஒன்றுமல்ல, நான் அல்ல, வெறுமையாக்கிட்டேன். பவுல் இதை எழுதுகிறார். நான் அல்ல. நான் நட்ட அப்போலோ நீர் பாய்ச்சினார், விளைய செய்கிற கர்த்தர் தான், நான் இல்லப்பா. யோசேப்பு சொல்கிறார் நான் அல்ல. பார்வோன் அரண்மனை கூட்டு வந்து சொப்பனத்தை சொல்லுனா அவர் யோசேப்பு பார்வோனுக்கு பதில் அளிக்கிறார். உம்முடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவது நான் அல்ல, உமக்கு மங்களமான வார்த்தையை தேவன் தான் சொல்ல முடியும். நீங்க வேதாகமத்தில் எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்க, கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்க சொல்லப்படுகிற செய்திகள் எப்படி சொல்லப்பட்டிருக்குது, எப்படி பேசப்பட்டிருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் அல்ல என்ற வார்த்தை தான் வெறுமையாக்குகிற அனுபவம். தம்மை தாமை வெறுமையாக்கி. இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்குள்ள இந்த அனுபவம், இதுதான் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம். இயேசு கூட நான் சிலுவையில் நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட என்ன நடக்கும்னு கேட்டா, சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டா, நம்ம சிலுவையை கொண்டாடிட்டு இருக்கிறதுலே இருக்கிறோம். நான் நல்லது, நான் தப்புன்னு சொல்லல. சிலுவையை கொண்டாடணும், ரட்சிப்பை கொண்டாடணும், ரட்சிப்பை செலிப்ரேஷன் பண்ணணும், ஆண்டவர் தந்த சிலுவின் மகிமை செலிப்ரேட் பண்ணணும். ஆனா அந்த செலிப்ரேஷன் விட மிக முக்கியமான ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? கிறிஸ்துவுடன் கூட என்னுடைய மாம்சத்தை, என்னுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டனா தேவனே, இன்னைக்கு என் மாம்சத்தை, என் சரீரத்தை, அதனால்தான் பவுல் பிலிப்பி சொல்றது தம்மை தாமே வெறுமையாக்கிட்டார். கலாத்தியர் 5:19 இருந்து 21 வசனங்களை வாசினா மாம்சத்துடைய கிரியைகளை இப்ப வாசிக்க நேரம் இல்லை. மாம்சத்துடைய கிரியைகள்லாம் போட்டிருக்கிறார். ஆமென். மாம்சத்துடைய கிரியைகள்லாம் போட்டிருக்கிறார். 1 யோவான் 2:16 வாசினா, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்து உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 1:2-16 மாம்சத்துக்குரியவைகள், மாம்சத்துக்கான காரியங்கள். அதனால அவர் சொல்ற மாம்சத்தையே அந்த மாம்ச திரையின் வழியாக, அதனால அப்பத்தை பிடுறோம். எதுக்கு அப்பம் பிற்கப்படுது? ஏன் எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே கம்யூனியன் சர்வீஸ் ராபோஜன பந்தியில ஏன் எல்லா ஊழியர்களும் அப்பத்தை எடுத்து பிற்கிறாங்க? பவுல் சொல்கிறார், அவர் அப்பத்தை எடுத்து பிற்கப்பட்டது. பவுல் எழுதும்போது சொல்கிறார், அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, ஏம்பா அது எதற்கு அடையாளம்? அவர் தம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அடிக்கும்படியாக பிற்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். அது எதற்கு அடையாளம்? வெறுமையாக்கினார். சுயம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அல்லேலூயா. சுயம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சுங்க. சுயத்தை முழுவதும் அவருக்கு ஒண்ணு இல்லை, அவருக்கு ஒரு காரியம் இல்லை. பிதாவே, உம்முடைய சித்தத்தை செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய டிசையரின்படி அல்ல, எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி. இதுதான் சிலுவையிலே கூட அடிக்கப்படுகிற அனுபவம். Are you joining with a cross?
சிலுவையில ஒப்பு கொடுக்க, சிலுவையில கூட அறைய. பவுல் சொல்ற முதல் செய்தி என்ன தெரியுமா? கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில நான் அறையப்பட்டிருக்கிறேன். எப்படிப்பானா, மாம்சத்தின் ஆசை இச்சைகளை எடுத்து நான் சிலுவையில அறைஞ்சிட்டேன். கலாத்தியர் 3:3 சொல்லுது, ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிக்க போகிறீர்களே, நீங்கள் இத்தனை புத்தியினரா, இத்தனை புத்தியினரா? நீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணீங்க, ஆவியில துதிச்சிங்க, ஆவியில. அந்த கலாத்தியர் சபையில இதெல்லாம் எழுதுறாரு. அந்த கலாத்தியர் சபையில ஆவியில ஆரம்பம் பண்ணீங்கப்பா, நீங்க ஆவியில தொடங்குனீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை ஆவியில ஆரம்பம் பண்ணப்பட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெபம், அனுபவங்கள், ஆராதனை, துதி. ஆனா போக 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 வெளிச்சம் அதிகமாகணும் தவிர வெளிச்சம் குறைய கூடாது. இந்த சந்திரனுக்கு 2 இருக்குது. ஆண்டவர் வச்சிருக்க தேய்பிறை ஒண்ணு, வளர்பிறை ஒண்ணு. தேய்பிறை காலத்துல தேஞ்சு அந்த தேய்பிறை வந்து கொண்டே இருக்கும். ஆனா வளர்பிறை காலம் சொல்றது வளர்ந்து கொண்டு, நான் சொல்றேன் கிறிஸ்துவுக்கு இந்த தேய்பிறையில வளர்பிறை தான். ஆமென். கிறிஸ்துவுடன் கூட விளையாண்டுட்டா நான் வளர்ந்து கொண்டே இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை சுமப்பதினா என் சிந்தையே மாறிவிடு. அவர் சிலுவை சுமப்பதினால் என் சிந்தையே மாறிவிடு. எனது மறையணுமே சிலுவை தெரியணுமே. எனது மறையணுமே சிலுவை தெரியணுமே. உன்னையே வெறுத்து விட்டார் இந்த ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. பெயர் புகழ் எல்லாமே, அதுதான் தம்மை தாமே வெறுமையாக்குகிற அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். எனது மறையட்டுமே கிறிஸ்து வளரட்டுமே. பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடன் கூட நான் அறையப்பட்டேன்னு சொன்னார் இல்லையா? அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, என் மாம்சம் எனக்குரியது அல்ல, என் உயிர் எனக்குரியது அல்ல, எனக்கு உண்டானது ஒன்றும் என்னுடையது இல்லை. அதனால சொல்றாரு, மண்ணான மனுஷன் நீ நினைப்பதற்கு எம்மாத்திரம், அவனை எண்ணுவதற்கு நீ எம்மாத்திரம். இந்த மண்ணால உண்டாக்கப்பட்டது அவருடையது, அவருக்கு சொந்தமானது. எனக்கு ஒண்ணே இல்லை, அவருக்குரிய சரீரம், அவருடைய சரீரம்னா அவருடைய சரீரமாய் இருக்கிற இந்த மண்ணான மனுஷன் அவனை எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த மாம்சத்தையும் இந்த காரியத்தையும் சிலுவையில் அடிக்கல இன்னும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்படுவதற்கு அனுபவம் என்னன்னா, கம்ப்ளீட்டா என் மாம்சங்க செத்துரும். ஆமென். Die on the cross. I'm die on the cross. சிலுவையில். அதனால தான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் நான் அறையப்பட்டுட்டேன். I'm die on the cross. இனி 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 அந்த இடத்துல என்ன வச்சுட்டேன். எத்தனை கிறிஸ்துவர், எத்தனை சபைகள் அப்படி மாற விரும்புறீங்க? சிலுவையை பாடிட்டு புனித வெள்ளி ஆராதனை அனுசரிச்சுட்டு கொண்டாடிட்டு இல்ல. The day is the most important day. அதுல மாற்று கருத்தே இல்லை. What is the message of cross? சிலுவையில் இருந்து வருகிற செய்தி என்ன? நீங்க வெறும் ஆராதிக்கிற அல்லது கொண்டாடுகிற இடத்துல நிக்க போறீங்களா? இல்ல ஆண்டவரே, இல்ல இல்ல இல்ல, சிலுவையில் என்னையே நான் கொடுத்துறேன். I submit ourselves. ஆண்டவரே, என் மாம்சம் உங்களுக்கு சொந்தமானது. ஆண்டவரே, பழைய பாட்டு ஒன்று, நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி
நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலனேசு ராஜனுக்கு நீ உனக்கு. ரொம்ப பழைய காலத்து பாட்டு. அல்லேலூயா. நம்பர் 2, இந்த கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. கலாத்தியர் 2:20 வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன். 2வது, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. 2வதாக சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, நான் அல்ல, நான் பிழைச்சிருக்கிறேன், நான் இல்லை. ஆமென். நம்பர் 2, முதல்ல சொன்ன கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்ட, இனி நான் இல்லை அப்படின்னா என்னங்க? நான் இல்லை அப்படின்னு எப்படி சொல்றாரு? ஆமென். என்ன யோசிச்சு பாருங்க. இந்த 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 உலகத்தில் இருக்கிற அல்லது நம்முடைய வாழ்க்கையில நீங்க நிறைய கருத்தை நான் பேசலாம். நான் இல்லை. அதான் பிலிப்பியர் 2ல வாசா, நான் அவர் மனுஷ சாயலானார் இப்படி சொல்ல வர. டீப்ரமோஷன். ஒரு பதவியில் இருந்து அல்லது உங்களுடைய கிரேடர் இருந்து ஒரு பிரின்சிபல்ல ஒரு டீச்சரா மாத்திட்டு அந்த பிரின்சிபலுக்கு எப்படி இருக்கும்? அல்லது ஒரு கலெக்டர், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கலெக்டர் இருக்கிறாரு, ஆனா திடீர்னு ஒரு ஆர்டர் வருது, இன்னையிலிருந்து நீங்க கலெக்டர் கிடையாது, இன்னைக்கு கலெக்டர்ல நீ வந்து சப் கலெக்டரோட கிடையாது, நீங்க அதுக்கு கீழே விஓவா உங்களை போடுறோம் அப்படின்னு. விஓவா மாட்டா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா உங்களை போட்டுறோம். யார கலெக்டர் கொண்டு வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா மாத்திட்டா அந்த கலெக்டருக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. 5 வருஷம் சிஎம் இருக்கிறவங்க அடுத்த 5 வருஷம் கட்டாயம் சிஎம் தான் இருக்கணும் அந்த ஆசையும் விருப்பமும் இருக்குது. இந்த உலகத்திற்கு எல்லா நீங்க இந்த ப்ரமோஷன்ஸ் அல்லது பதவிகள் எடுத்து பாருங்க. ஒருத்தர் டீப்ரமோட் பண்ணிட்டா நெவர் அக்செப்ட். யாராலும் ஒத்துக்கவே முடியும். குடும்பங்களை பாருங்க, உங்க வீடுகளை பாருங்க. உங்களை ஒருவேளை நம்ம குடும்பத்தில் நம்மள தான் கர்த்தர் ஒருவேளை ஆசீர்வதிச்சு உயர்த்தி வச்சு நம்மள ஒருவேளை யாரும் கனம் பண்ணலன்னா நம்ம வீட்டில் என்ன பேசுறாங்க? பத்தியா எனக்கு என்ன மரியாதை கொடுத்தான் பத்தியா? கல்யாணங்கள் நடக்கும்போது யாராவது ஒருத்தரை விட்டு பாருங்களேன். உங்க வீட்டு கல்யாணங்கள்ல அல்லது வீட்டு டெடிகேஷன்ல முக்கியமான ஒரு நபரை ஒருவேளை கடைசியாக நீங்க சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு கதை, அதோட முடிஞ்சிருச்சு. கல்யாண வீடா இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு மனுஷ சாயலானாராம் பிலிப்பியர்ல. இது சிலுவின் உபதேசம் என்னப்பா? சிலுவின் உபதேசம் என்ன? சிலுவன் சொல்றமே, சிலுவின் உபதேசம் என்ன? அவர் வெறுமையாக்கினார். கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டது என்ன அடையாளம்? வெறுமையாக்கினார் தன்னுடைய மாம்சத்தை. அதனால கலாத்தியர் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளும் அவங்க சிலுவையில் கொடுத்துருவாங்க. அப்ப நம்பர் 2, நான் அல்ல, நான் பிழைத்திருக்கிறேன், ஆனா நான் அல்ல. அப்ப நான் அல்லன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்ற மனுஷ சாயலா தேவாதி தேவனுங்க. கலெக்டரால விஓவா மாற முடியாது, ஹெட்மாஸ்டரால டீச்சரா மாற முடியாது. பாருங்க, டீச்சர் ஆகி அதுக்கப்புறம் பேராசிரியர் ஆகி அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆகுறாங்க அல்லது HM ஆகுறாங்க. திரும்ப HM இருந்து கொண்டு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னா அந்த டீச்சர் என்ன நடக்கும்? வழக்கு போட்டு என்ன வந்து நான் HM இருந்தேன் ஏன்னு சொன்ன என்ன டீப்ரமோட் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க பாருங்க பிலிப்பியர்ல உன்னதமானவர், உயரமானவர், சேனைகளின் கர்த்தர், வானங்கள் கொல்லாதவர், உன்னதமான தேவனவர், சர்வ சிருஷ்டிகர், ஓம்னி பிரசன்ட் சொல்றோம், சர்வ வல்லவர், சர்வ வியாபி, உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், எங்கள் ராஜாதி ராஜா அவர். அல்லேலூயா. ஆனா அவரை பத்தி என்ன பவுல் சொல்றாருன்னா மனுஷருடைய சாயலா மாறினாருப்பா. The God, oh King of King, Lord of Lord, அவர் சர்வ மனுஷ சாயலாய் மாறினார். Made in the likeness of men, made in the likeness of men, and was made in the likeness of men. எப்படி மாறிட்டார்னா, எப்படி உருவாக்கப்பட்டுட்டார்னா மனுஷ சாயலா. எப்படி ஆண்டவர் நீ ராஜாதி ராஜா அல்லவா, உயரம் உன்னதமான சிங்காசனத்தை ஊசியா நாட்களை ஏசாயா அவருடைய கண்கள் காண்கிறது. அந்த உன்னதமான சிங்காசனத்தை பார்த்த உடனே தான் ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். ராஜாவை என் கண்கள் கண்டது என்று எழுத ஆரம்பிக்கிறார் ஏசாயாவில். My dear beloved children of God, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே,
how to possible? அதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடன் கூட அறையப்பட்ட நம்பர் 1, நம்பர் 2 நான் அல்ல. அந்த இடத்துல ஆண்டவர் முற்றிலுமா தன்னை, இந்த எக்ஸ்பீரியன்ஸை பவுல் எழுதுறார். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எல்லாரும் கைகளை உயர்த்தலாமா? கைகளை உயர்த்தலாமா? எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? நான் இல்ல ஆண்டவரே, நான் இல்ல. நம்ம இப்ப ரெண்டுமே இருக்குதுங்க. பைபிள் சொல்லுகிறது, ஒரு ஊற்றிலிருந்து 2 தண்ணீர் வருமா, தித்திப்பு சுர. அப்படிதான் இருக்குதுங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. மெஜாரிட்டி கிறிஸ்டியன் லைஃப் நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன் மாதிரி தான் இருக்குது. என்ன மொபைல் போனு? நீங்க ஐபோன்ல பார்த்தா ஒரு சிம் தானா, நீங்க சாம்சங்ல பார்த்தா 2 சிம் போட்டுக்கலாம். வோடபோன் போடலாம், ஜியோ போடலாம், அல்லது ஏர்டெல் போட்டுக்கலாம். நமக்கு இஷ்டமான சிம் கார்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்ப ஐபோன்ல இ சிம்னு ஒன்று வந்திருக்குது. சிம் இல்லாம ஒரு சிம் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ஒரே போன் தானே 2 சிம் கார்டை உபயோகப்படுத்த முடியும். இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு மொபைல் மாதிரி தான், ஒரு சரீரம் தான், ஒரு ஆவி தான், ஒரு ஆத்மா தான், ஒரு மனுஷன் தான். ஆனா 2 விதமான சிம் கார்டு ஆக்டிவேட்ல இருக்குது. ஆமென். 2 சிம் கார்டு ஆக்டிவேட்ல வச்சிருந்தா பிரச்சனை. நான் மனுஷ சாயலாய் அல்ல. நான் அவர் சொல்றாரு, நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து எனக்கு வந்துட்டு. இப்ப நான் இல்லப்பா, நான் இல்ல. that is a cross. அத cross message என்னங்க? what is the message of the cross? எது சிலுவையின் உபதேசம்? நான் இல்ல. ஒரு சிம் கார்டை நான் ஆக்டிவேட் இல்லாம ஆக்குறேன். ஆமென். டீஆக்டிவேட், சாரி, ஒரு சிம் நான் டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். 2 சிம்மோடைய சுத்திட்டு இருக்கோம் நிறைய பேர். 2 சிம்மை வச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம். சிலுவையும் ஒரு சிம், இன்னொரு சிம் உள்ள வச்சுக்கிட்டு தேவைப்பட சிலுவை, இன்னொரு சிலுவை, இன்னொரு சிம் ஆக்டிவேட். நான் சொல்றேன், டீஆக்டிவேட்டட் யுவர் சிம். உங்க சிம்மை டீஆக்டிவேட் பண்ணி தூக்கி எறியுங்க. ஆண்டவரே, நான் இல்ல. இதுவரைக்கும் நானும் இருந்தேன், கிறிஸ்துவும் இருந்து, இப்ப நான் இல்ல. நீங்க மட்டும் தான் என் வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். உங்க பிரசன்னம் மட்டும் தான். என்னை காண்கிறவள் உங்களை காணட்டும். இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர். அண்ணன் எழுதிருக்காங்க இந்த பாட்டை. இனியாவது திருமுகம் காண நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னோ. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னோ. என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை. கல்மனமாற்றி கரைந்தோட செய். கல்வாரி ஸ்நேகம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில 2வது காரியத்தை பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் இல்ல. அப்படி நான் இல்லன்னு என்ன அர்த்தம்? நீங்க ரோமர் 6 அதிகாரம் 6 பாருங்க. ரோமாபுரிக்கு எழுதும்போது ரோமர் 6:6 வாசா, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். கலாத்தியர்ல 5:24 சொன்னார், மாம்சத்தின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ரோமர் 6:6 சொல்றாரு, பழைய பாவ மனுஷனை சிலுவையில் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். Or you know? Hallelujah. Knowing this, that our Lord man is crucified with him, that the body of sin might be destroyed. கர்த்தருடைய அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பவுல் சொல்லும்போது அதை தான் சொல்லுகிறார். நான் எப்படி நான் மாறிட்டேன்னா, பழைய மனுஷனை எல்லாம் நான் சிலுவையில் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் பழைய ஸ்டாக்கெல்லாம். நம்ம ஊரில் ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. என்ன பண்டிகை தெரியுமா? அந்த பண்டிகை எப்போ பழசெல்லாம் தூக்கி போட்டு எரிப்பாங்க.
வீட்டுக்குள்ளே இருக்கிற பழைய பொருள்லாம் கொண்டு வந்து அதை எரித்து பழசெல்லாம் ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க நம்ம ஊரில். நான் சொல்கிறேன், அவங்க கூட போட்டுறாங்க தூக்கி, பழசு வேணான்னு சொல்லி. ரோமர் 6:6 சொல்றாரு, பழைய மனுஷனை சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிவோம். ரோமர் 12:1-2 வாசினா, உங்கள் ஜீவ பலியா, உங்க சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம். எபேசியர் 4:22-23 வாசினா, பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாக, பரிசுத்தம், உண்மை, நீதி உள்ளவர்களாக நீங்க உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ற. 4:23-24 பாருங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை பெற்றுக்கொண்டவர்களை 24வது வசனம் போடுங்க. 23 மெய்யான நீதியில் 4:24 பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Put on the new man. புதிய மனுஷன். சிலுவையிலிருந்து என்ன ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார்? பழைய பாவ மனுஷனை எல்லாம் சிலுவை அறைஞ்சிட்டேன். ஏன்னு சொன்னா, நான் இல்லை, இந்த பழைய மனுஷன் சிலுவையில போயிட்டதுனால எனக்குள்ள புதிதான ஆவி வந்துருச்சு. அந்த புதிதான ஆவி என்ன? மெய் நீதியிலும் பரிசுத்தத்திலும் உண்மையிலும். இந்த புதிதான ஆவி என்னன்னு சொல்லி எபேசியர் 4:24 பாருங்க. எபேசியர் 4:26 என்ன புதிய ஆவிங்க? என்ன புதிய மனுஷன்? எது புதிய மனுஷனுக்கு அடையாளம்? வாட் இஸ் a sign? எது புதிய மனுஷனுக்கு அடையாளம்? அங்க சொல்ல மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நான் அல்ல, நான் அல்ல. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவங்களோடு பட்சமா பேசிக் கொண்டிருக்கிறார். சிலுவையின் உபதேசம் கெட்டு போது பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற எனக்கு தேவ என்ன தேவ பலன்? நம்பர் 1, சிலுவையில் கூட அறையப்படுகிறேன். நம்பர் 2, நான் அல்ல. நம்பர் 3, அந்த கலாத்தியர் 3:2 20 பாருங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 3வது சிலுவை எதற்கு அடையாளமாக இருக்கிறது, அல்லது எதற்கு அறையப்பட வேண்டிய காரியமா இருக்குது அப்படின்னு கேட்டா, விசுவாசத்தினால பிழைச்சிட்டேன். தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசம். இந்த சிலுவை எதற்கு அடையாளம்னா, எனக்குள்ளே வைக்கப்பட்ட விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்குது. அல்லேலூயா. அதனால யோவான் 3:16 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன், God so loved the world என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு யோவான் 3:16 பாருங்க. தம்முடைய ஒரே பேரனாகிய குமாரனை அவர் தந்தருளி, அல்லேலூயா, அன்பு கூறுகிறதினாலே. ஆமென். விசுவாசிக்கிறன் எவனோ, ஒரே பேரான குமாரனை அவர் தந்தது எதற்காக அப்படின்னா, விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world. எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். For God so loved the world. அவர் உலகத்தில் அன்பு கூர்னாரு. ஏன் சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க தாம் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அதுதான் பவுல் சொல்லுகிறார், குமாரனை பற்றும் விசுவாசத்தினால நான் பிழைச்சிட்டேன். எப்படி போல நீ பிழைச்ச? எப்படி நீங்க பிழைச்ச? களத்தில் எழுதுகிறார், நான் எப்படி பிழைத்திருக்கிறேன்? என் பலத்தால் அல்ல, என்னுடைய ஞானத்தால் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசஸ் ராஜசேகர் பாஸ்டர் அழகான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு இல்லையா? என் சுயபலத்தில் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. நடக்க பார்த்தேன், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. ஏன் நடக்க முடியல? இப்ப சொல்றார், என்னுடைய விசுவாசத்தில் அல்ல. அதனாலதான் எபிரேயருக்கு எழுதும் போது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி, பாவத்தை நெருக்குகிற பாவத்தை தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறோமாய் இருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவும் என்று சொல்லுகிறார். பொறுமையா ஓட. உலகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க விழுந்துருவீங்க. உலகத்தை பார்த்தா, அபிவிசுவாச காரியங்களை பார்த்தா இந்த விசுவாச பாதையில் நிற்க முடியாது. இந்த விசுவாச நம்பிக்கையில் நிற்க முடியாது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். நான் நம்புவேன், ஆனா பார்க்காத ஒன்றை விசுவாசிக்கணும்.
இந்த விசுவாசம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா, பவுல் கலாத்தியர் சொல்லும்போது சொல்லுகிறார் அவர் குமாரனை பற்றும் விசுவாசத்தினால நான் பிழைச்சிருக்கிறேன். எப்படி நீ சர்வைவல் பண்றீங்கன்னு கேட்டா, அவர் குமாரனை பற்றும் விசுவாசம். எனக்குள்ள ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? சிலுவையில் எனக்கு அடிக்கப்பட்டாரே, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். முடிப்பா. சிலுவை எதை காண்பிக்க தெரியுமா? பாவத்தை மட்டும் இல்லைங்க. பாவத்தை மட்டும் அவர் சிலுவையில கொன்று போடல, சாபங்களை மட்டும் கொன்று போடல. சிலுவையில அந்த பகையான நடுசுவரை உடைச்சிட்டார். ஆமே. என்னெல்லாம் நடுசுவர் இருந்துச்சோ, என்னெல்லாம் தடை பாதை இருந்துச்சோ, அந்த நடுசுவரை அவர் தகர்த்தெறிந்தார். எரிகோ மதில் சிலுவைக்கு முன்னாடி நிற்க முடியாது. தேவ ஜனங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் சிலுவையை கொண்டு வந்த நிற்க முடியாது. உங்க வாழ்க்கை இருக்கிற பிரச்சனையால சிலுவைக்கு முன்னாடி நிற்க முடியும். அந்த அளவுக்கு அந்த சிலுவையிலிருந்து வருகிற இரட்சகருடைய வல்லமை, அதில் அடிக்கப்பட்ட இரட்சகரின் வல்லமை, அந்த மகிமின் வல்லமை. ஹல்லேலூயா. கொல்லிவாய் சர்ப்பங்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை கடித்த போது வேதம் சொல்கிற ஒரு வெண்கல சர்ப்பத்தை எடுத்து நிறுத்தி வைன்னு சொன்னார். ஏன் சொன்னா, அந்த சிலுவை அந்த வெண்கல சர்ப்பத்துடைய விஷத்தை எல்லாம் முறிக்கும். ஆமே. அதனுடைய விஷத்தை எல்லாம் முறிக்கும். அதை நோக்கி பார்த்தா பிழைப்பார்கள். அதை நோக்கி பார்க்க சொல்லுப்பா. எப்படிங்க வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா பிழைக்க முடியும்? வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா எப்படி? அதை நோக்கி பாரு, பிழைப்பாங்க. அதை நோக்கி பார்த்தா எல்லாம் சாக கடந்து எல்லாம் பிழைக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நடந்துச்சு? அது வெண்கல சர்ப்பம் அல்ல. அந்த வெண்கல சர்ப்பம், அதுதான் கலாத்தியர் எழுதுறாரு, 3வது அதிகாரத்தில் எழுதுறாரு. மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன்படி நம்முடைய ஆண்டவர் மரத்திலே தூக்கப்பட்ட, அதுக்கு அடையாளமாக தான் மோசேக்கு சொல்றாரு, வெண்கல சர்ப்பத்தை எடுத்து உயரத்துல கட்டி வை, ஏன்னா அவர் சாபமானார். 3ல சொல்லப்படுகிறது. 3:13 பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதுகிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அதனால்தான் வெண்கல சர்ப்பத்தை தூக்கி நிறுத்துப்பா, நீ உயரத்துல காட்டு. ஏன் சொன்னா, இததான் பவுல் சொல்லுகிறார், அவரும் மரத்திலே தூக்கப்படுவார். அந்த மரத்திலிருந்து தூக்கப்படுகிற அந்த இரட்சகரின் வல்லமை, அந்த மீட்பரின் வல்லமை உங்க சாபத்தை மட்டும் இல்ல, உங்க தடைகளை மட்டும் இல்ல, உங்க சந்ததியின் சாபங்களையும் இந்த மரத்திலிருந்து வருகிற, இந்த சிலுவையிலிருந்து வருகிற வல்லமை எந்த சாபத்தையும், ஆமென், glory 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 to God, எந்த சாபத்தையும் முறிக்கும், எந்த வல்லமையும் முறிக்கும். ஆனா அதுக்கு ஒரு காரியம், கிறிஸ்து இந்த குமாரனுடைய பற்று விசுவாசத்தால நான் பிழைத்திருக்கிறேன் நீங்க அறிக்கை பண்ணணும். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் எனக்காக தம்மை தாமே, அந்த வசனம் முடிக்கும் போது, என்னில் அன்பு கூர்ந்து என்னைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைச்சிருக்கிற. What a great statement. What a great statement. What a great statement. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால் நான் பிழைச்சிருக்கிறேன். இன்னைக்கு மாலை நேரத்தில் 3 காரியங்களை சிலுவையில் அறையப்பட்ட, நம்பர் 1 இனி நான் அல்ல, நம்பர் 2, நம்பர் 3 என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே. நல்ல இப்ப வல்லமையான ஃப்ளோ இருக்குது. ஆனா நான் டைம்னால முடிக்கிறேன். ஆமே. இப்ப கர்த்தருடைய அந்த நீரூற்று, ஆமே, ஹல்லேலூயா, அந்த பிரசங்க நீரூற்று, அந்த வார்த்தை நீரூற்று, அந்த வல்லமை நீரூற்று, அந்த அபிஷேகத்தை நீரூற்று. நான் முடிக்க விரும்புறேன். ஆமே, முடிக்க விரும்புறேன். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். இந்த சிலுவையிலிருந்து எனக்கு வெளிப்பட்ட அந்த விசுவாச வாழ்க்கைய, அந்த விசுவாச நம்பிக்கைய, அந்த சிலுவை எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறது. என் தேவையெல்லாவற்றையும் அந்த சிலுவையிலிருந்து எனக்காய் அவர் சம்பாதித்திருக்கிறார். என் சுகம் அங்கே இருக்கிறது, என் ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது, என் பலன் அங்கே இருக்கிறது, என் தேவைகள் அங்கே இருக்கிறது. எல்லாவற்றையும் சிலுவையிலே எனக்காக செய்து முடித்த ஒரு இயேசுவை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். We rejoice in the Lord always. மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன்னா, எனக்காக சிலுவையிலே தம்மை தாமே
ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன். எல்லாம் எழுப்பி நிக்கலாம், எல்லாம் எழுப்பி நிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நிக்கலாமா, எல்லாம் எழுப்பி நிக்கலாமா, எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை எல்லாம் எழுப்பி நிக்கலாமா. ஆமென், ஆமென். எல்லாம் எழுப்பி நில்லுங்க பாக்க, எல்லாம் எழுப்பி நில்லுங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றே. அவரை நோக்கி பாருங்க, சிலுவையை நோக்கி பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், முகங்கள் வெட்கப்படல, பிரகாசம் அடைந்தது. ஏன்? அவங்க பார்த்தது சிலுவைய, அவங்க பார்த்தது நம்பிக்கைய. மை ஹோப், என்னுடைய நம்பிக்கை அவர்தான். மை ஹோப் ஃபார் ஜீசஸ், என்னுடைய நம்பிக்கை அவர்தான். சிலுவை எனக்கு ஒரு நம்பிக்கையின் சின்னம், சிலுவை எனக்கு ஒரு மகிமையின் சின்னம், சிலுவை எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வல்லமை. சிலுவையின் வல்லமை என் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிற வல்லமை. ஓ ஹல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த சிலுவையின் வல்லமை, ஓ உங்கள் மேல் இறங்கி வருகிற அந்த சிலுவையின் அபிஷேகம் உங்களை நிரப்புகிற நேரம், உங்களை தொடுகிற நேரம். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி, இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரமும், இயேசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், glory glory, ஸ்தோத்திரம். இயேசையா, oh glory Lord, ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். அணைப்பிலே அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவின் அபிஷேகம், சிலுவின் அபிஷேகம் ஆலயத்தை நிரப்புகிறது. சிலுவின் வல்லமை, சிலுவின் கிருபை ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நோக்கி பார்த்து எல்லாருமாய், எல்லாருமாய் இவரை நோக்கி, இயேசையா அவருடைய வல்லமையை காண்கிறேன், அவருடைய கிருபையின் பிரசன்னத்தை காண்கிறேன், அவருடைய அபிஷேகங்களை காண்கிறேன். இயேசையா, glory 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 glory. இயேசையா, yes father, yes father. ஒவ்வொரு மேலும் வல்லமை, ஒவ்வொரு மேலும் வல்லமை. Something happening, something happening today evening, something happening. பரலோகத்தில் வல்லமை, தேவ பிரசன்னம். Hallelujah. Bless you Lord, bless you Lord, in Jesus name. இயேசையா ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், உயர்த்துவோம். சிலுவையின் மகிமையை நான் கண்டுகொண்டே இருக்கிறேன். நீங்க விசுவாசித்தா கர்த்தருடைய மகிமையை காண்பீங்க. நீங்க விசுவாசித்தா தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, நம்மில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால நான் பிழைப்பேன், நான் பிழைப்பேன். நான் எப்படி வாழுவேனா, எனக்கு எப்படி வாழ்க்கை உண்டுனா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவர் மூலமாக, அவர் எனக்கு தந்த விசுவாசத்தின் மூலமாக நான் பிழைப்பேன், நான் பிழைப்பேன். ஆண்டவரே,
இந்த மாலை நேரத்துடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஜனங்களோடு கூட நீர் பேசினீர் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பலத்த கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உடைய ஜனங்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு சிலுவையின் மகிமையை, சிலுவையின் வல்லமையை உடைய ஜனங்கள் சுமந்து கொண்டு போவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போது கேளுங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. May the God bless you. Amen.